நீதிக்கு ஒப்பான துலாம் ராசி நேயர்களே, உங்களுடைய ராசிக்கு இந்த சனியினுடைய வக்ரம் எந்த மாதிரியான அமைப்புகளை கொடுக்கிறது முதல்ல நம்ம பார்க்கலாம். ஏன்னா வம்பு வழக்கு, ஆயுள் குறைபாடு, இதயம் சார்ந்த ஒரு பிரச்சனை, பிறப்புறுப்பு சார்ந்த பிரச்சனை, வயிறு சார்ந்த பிரச்சனை, கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனை, மாதவிடாய் சார்ந்த பிரச்சனை, இப்படிப்பட்ட நிறைய பிரச்சனைகள். அப்போ ஒரு தூக்கமே நம்மளுக்கு இல்லாத ஒரு விஷயம், ரொம்ப துன்பம் சார். படுக்கை அறையே பார்த்தோம் அப்படின்னா ஒரு முள் படுக்கையாக மாறி போகிறது. அப்போ பயணங்களில் ஒரு அசௌகரியம் நடக்கிறது, பயணத்தில் ஒரு திருடு நடக்கிறது, பயணப்படும் போது ஆக்சிடெண்ட் நடக்கிறது. இப்போ கூட சமீபத்தில் ஒரு ஃப்ளைட் கிராஷ் நடந்தது இல்லையா? 250 பேர் இறந்துட்டா ஒரே நேரத்தில். கூட நிறைய கொஷின் கேட்டிருந்தாங்க, 250 பேருக்குமா சார் ஜாதகம் சரியில்லை, ஒரே நேரத்தில் எப்படி சார் இப்படி கொத்தான மரணங்கள் நடக்குது அப்படின்னா, இதெல்லாம் உலகளாவிய விஷயத்தில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள். இந்த சனி காலபுருஷ தத்துவப்படி குருவோட இடத்துக்கு வந்தால் தோஷம் அப்படின்ற ஒரு அமைப்பை ஃபஸ்ட்லேயே நம்ம குறிப்பிட்டு இருந்தோம். பட் நிறைய நாடுகளில் போராட்டங்கள், அணு ஆயுதங்கள், மக்கள் கொத்தாக இருக்கிறார்கள். இதெல்லாம் நடந்து தான் தீர வேண்டும், அனுபவித்து தான் ஆகணும். அப்படிப்பட்ட விஷயத்தில் இங்கே தான் கூட்டு மரணங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நிகழ்வுகள். ஒரு கும்பலாக போகிறது, ஒரு 50 பேர் சேர்ந்து காசிக்கு போகிறது, 50 பேர் சேர்ந்து ஒரு டூர் போகிறது, அப்போ நிறைய பேரில் ஒரு நட்பு ரீதியாக பயணங்கள் செய்யும்போது நமக்கு ஏதாவது ஒரு அசௌகரியம் நடக்கிறது, அடிபடுறது, இந்த விஷயங்கள் பாதம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள். இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா துலாம் ராசினர் என்கிட்ட கொஷின் கேட்க வேண்டிய, ஜாதகம் பார்க்க வரும்போது இந்த கொஷின்லாம் கேட்பான். ஏன்னா அவங்களுக்கு இதான் நடந்துட்டுருக்கு, இதை பற்றி தான் கேள்வி கேட்பான், இதை பற்றிலாம் மாற்றிலாம் கேள்வி கேட்க மாட்டான். அப்போ இந்த துலாம் ராசியினருக்கு நீண்ட நாட்களாக இருந்து வந்த வழக்கு பிரச்சனை முதல்ல புஷ்டாப் வைக்க போகுது. யார்? இந்த சனியினுடைய வக்ரம். இந்த சனி என்ன பண்ண போகிறாரு? உங்களுக்கு அசிங்கம் அவமானத்தினுடைய பெயர்கள் எடுத்தவர்களிலிருந்து பாதுகாப்பு பண்ண போகிறார். உங்களுடைய பெயரை காவந்து பண்ண போகிறார். சமுதாயத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதை உயர்த்த போகிறார். நிறைய வழக்குகள் முடிவுக்கே வராத வழக்குகள் கூட இப்போ முடிவுக்கு வந்துவிடும். பிரச்சனையிலேருந்து வெளியில் கொண்டு வந்துடுவார். லாட்டரி யோகங்களை கொடுப்ப போகிறார். அதாவது திடீர் யோகங்களை கொடுப்பார். இல்லை திடீர் யோகம்னா என்ன சார்? இந்த மாதிரி மிராக்கிளாக வர்றது தான் திடீர் யோகங்கள். கண்டிப்பாக புதையல் யோகம்னு பேர். இப்போலாம் புதையல் யோகங்கள் அப்படின்னு சொல்கிறதில்ல, லாட்டரி யோகம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறார். கண்டிப்பாக என்ன சார் இவ்வளோ ஓப்பனாக சொல்கிறீங்க, துலாம் ராசிக்கார் நாலுலேருந்து எல்லாம் லாட்ரி வாங்குவாங்களா அப்படின்னா, அவங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து தான். அந்த 8ஆம் பாவகம் 2ஆம் பாவகத்தை பொறுத்து தான் அந்த லாட்டரி யோகம் என்பது அவங்களுக்கு அமையும். பொதுவாகவே சரி, ஓகே. பயணத்தின் மூலம் வெற்றி அடைய போகிறார். அப்போ ஏதாவது சம்பாதியத்துக்கோ நம்ம வெளிநாடு வெளிமாநிலம் போகிறது இந்த காலகட்டத்தில் நம்மளுக்கு வெற்றியை தரும். அந்நிய முதலீடுகளை கூடிய வெற்றியை தரும். ஷேர் மார்க்கெட்டு வெற்றியை தரும். இந்த காலகட்டத்தில் வெற்றி தரும். சார் ரொம்ப தோத்துட்டோம் சார் ஷேர் மார்க்கெட்டில், எத்தனை ஃபோன் எனக்கு, அதுக்கு எப்படி சார் ஜெயிக்க முடியும், எப்படி சார் ஜெயிக்கிறது? அதெல்லாம் கிடையாது. கால நேரம் காட்சிகள் தான் உங்களை மாட்ட வைக்கும், உங்களை வெளியில் கொண்டு வைக்கும். அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும், அது வரைக்கும் நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும், அது வரைக்கும் வருந்தி தான் ஆகணும், மனம் சஞ்சலப்பட்டு தான் ஆகணும், மனம் பாதித்து தான் ஆக வேண்டும். அதுக்கெல்லாம் மருந்துலாம் கிடையாது. ஒரு பிரச்சனைக்கு முடிவு என்பது அப்பொழுதே கிடைக்க வேண்டும் என்பதெல்லாம் வரலாறே கிடையாது. ஆமாம், ஒரு பாரத போர் நடக்குது, ஒரு ராமாயணம் நடக்குது அப்படின்னா இதிகாசங்கள், காலம் தாண்டிய இதிகாசங்கள், வரலாறுகள். அப்போ எத்தனை ஆண்டுகள் வரலாறு அதெல்லாம். அப்போ ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னா முதல்ல பொறுமை வேணும், அமைதி வேணும், காத்திருக்க வேணும். இதெல்லாம் இருந்தால் தான் நடக்கும். அப்படிப்பட்ட விஷயத்தில் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இப்போ பயணங்கள் வெற்றியாக போகிறது. வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்கலாம், தைரியமாக சம்பாதிக்கலாம், வெளிநாட்டு பொருட்களை வாங்கி விற்கலாம், மதம் சார்ந்து இனம் சார்ந்தும் நபர்களோடு நீங்கள் தொடர்பு பெறலாம், நல்ல வெற்றி பெற வைப்பாங்க, கூட்டாளிகள் வெற்றி பெற வைப்பாங்க. அப்போ வியாதிக்கு மருந்து கிடைக்கும். அப்போ பசி பஞ்சம் பட்டினி இதெல்லாம் போயிடும். குடும்பத்தில் நல்ல ஹோப் கிடைக்கும். அப்போ திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும். வழக்குகள் முடிவடைஞ்சிரும். ஆயுள் பலம் நீட்டிக்கும். உடல் தேக ஆரோக்கியம் வரும்.
இது எல்லாமே இப்போ துலாம் ராசிக்கு பாசிட்டிவ். சரி குருஜி, எங்கே மிஸ்டேக் அப்படின்னா, டாக்குமெண்ட் சார்ந்த விஷயத்தில் மிஸ்டேக். ஆமாம், செக் சார்ந்த விஷயத்தில் மிஸ்டேக். ஏதாவது ஒரு செக்கு போட்டு கொடுத்துருப்பீங்க, ஏதாவது அடுத்த அலிகேஷன் வந்து மாட்டிக்குவீங்க, அது ஒன்று விஷயம் நடந்துடும். பத்திரங்கள் அடமானங்கள் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள், ஜாமீன் போடுவதற்குண்டான வாய்ப்புகள், சகோதர சகோதரி வழி வகையில் பிரிவுகள், சண்டை சச்சரவுகள், இதெல்லாம் நடக்கும். என் பிள்ளை காது குத்தல் வச்சுருக்கேன், அம்மான் முறையில் நீ வந்து செய் அப்படின்னு வந்து பத்திரிக்கை வைப்பா. உங்களால் அவள் கேட்டதை இப்போ செய்ய முடியாத போகும். இல்லை அப்படின்னா அந்த இடத்துக்கு போகும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு மரியாதை குறைவு நடந்து பெரிய பிரச்சனை சண்டையாகவே அது மாறிடும். இதெல்லாம் நடக்கும். ஆமாம், என்றைக்கோ நடந்த விஷயத்தை வச்சு இன்றைக்கி அண்ணன் தம்பி உறவுகளில் விரிசல் வரும். ஆமாம், தம்பி உடையான் படைக்கு அஞ்சான்ற சொல்கிறது போல் உங்களோடு டைரெக்டாக போர் புரியறதுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாம் நடக்கும். சகோதர சகோதரி வழி உறவுகளில் பிரச்சனைகள் தாண்டவம் ஆடக்கூடிய காலத்தை இந்த சனி வக்கரம் உங்களுக்கு கொடுக்குறார். இதான். அதே நேரத்தில் தோள்பட்டை சார்ந்த விஷயங்கள், உங்களுடைய கைகள் அடிபடுவதற்குண்டான வாய்ப்புகள். ஆமாம், விரல்கள் அடிபடும், ஏதாவது விரலில் ஒரு பகுதி துண்டுபடும். அப்போ கைகளே வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக வைத்திருக்க வேண்டும். கைகள் தோள்கள் இதெல்லாம் அடிபடும், தோல் எலும்புகள் உடைப்படும், நரம்புகள் கட்டாகும். இதெல்லாம் செய்வார். இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்ட்டு. சிறு சிறு வாகனத்திலேருந்து விழுப்படுறது, சைக்கிள் ஓட்டி போனோம் சார், சைக்கிள்லேருந்து ஊன்ட்டோம் சார் சொல்கிறோம் இல்லையா, இந்த மாதிரி ஸ்மால் சின்ன சின்ன விஷயம். ஆட்டோவில் போனோம் சார், ஆட்டோவில் இறங்கும்போது கால் தட்டி இடறி விழுந்துட்டோம் சார். இந்த மாதிரி சிறு சிறு வாகனங்கள் செல்லும் பொழுது கவனமாக இருங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. துலாம் ராசிக்காரர்கள் இந்த சனியினுடைய வக்கரத்திலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்ள பெருமாளினுடைய வழிபாடு உங்களுக்கு அநேக விஷயங்கள் தரும். நரசிம்மனுடைய வழிபாடு உங்களுடைய பாதுகாப்புக்கு ரொம்ப ரொம்ப கவசமாக செயல்படும். வாழ்க வாழ்க வாழ்க.